நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். மாசி மாதத்தின் கோச்சாரங்களை கொஞ்சம் பார்க்கலாம். மாசி மாதம் அப்படின்னு சொல்லோம்னா சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகக்கூடிய காலகட்டத்தை மாசி மாதம்னு சொல்கிறோம். கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமான இந்த ஒரு 30 நாட்களை மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விஷயமும் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மாறுறதை வச்சு தான் நம்மளுடைய ராசிகளையும் அந்த மாதத்தை இப்போ வச்சுருக்காங்க. அதாவது சூரியனுக்காக கும்ப மாதம்னு வச்சுருக்கிறது, மகர மாதம்னு வச்சுருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேயானால் கும்பமேளா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் வரக்கூடியது. அதாவது எந்த ஊற்றினிலும் கங்கை நீர் இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம், ஒரு பிலீஃப் இருக்குது. அதனால் புனித திருக்கோயில்களில் உள்ள குளங்களெல்லாம் நீராடக்கூடியவர்கள் எல்லாருமே நீராடுவாங்க. நீராடி அதன் மூலியமாக புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாசி மாதமான கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேனா ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் 3 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதை தவிர வேதங்கள் சொல்கிறது. இந்த கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேனால் கோச்சார பிரகாரம் மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் உங்களுக்கு ராகு பகவானும், 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் செவ்வாயும், சப்தமான துலாத்தில் கேதுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க. அதை தவிர 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. மீனத்தில் குரு பகவான் இருக்கார். இதுதான் இந்த காலகட்டத்தின் கோச்சாரம் அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனா இந்த மாத பலன் சொல்லும் பொழுது வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களை வைத்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, அதனுடைய பலன்கள் எப்போவும் வருஷ பலன்கள், அதாவது 1.5 வருஷ பலன் 2.5 வருஷ பலன் சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் எந்தெந்த விளைவை கொடுக்கும் அப்படின்றத பார்த்து தான் இந்த மாத பலன்கள் சொல்கிறது. இது தவிர பார்த்தீங்களேனால் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் 21/2 அன்னைக்கு மகரத்திலிருந்து கும்பத்துக்கும், 9/3/2023 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் போகிறார். சுக்கிர பகவான் பார்த்தீங்களேனா அவர் 16/2/2023 கும்பத்திலிருந்து மீனத்துக்கும், அதுக்கு பிறகு 13ஆம் தேதி, அதாவது இந்த தமிழ் மாதத்தினுடைய மாசி மாதத்தினுடைய கடைசியில் 13/3 அன்னைக்கு சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேனா செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளான 14ஆம் தேதி 14/3/2023 அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு சொன்னால் மகா சிவராத்திரி, அதாவது திரையோதசி அன்னைக்கு வருது மகா சிவராத்திரி, அதாவது பௌர்ணமியை தாண்டிய திரையோதசி. இந்த அதாவது கிருஷ்ணபக்ஷ திரையோதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரையோதசி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் இந்த மகா சிவராத்திரியில் உபவாசம் இருந்து, அதாவது பட்னி இருந்து ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்து சிவபெருமானை வேண்டுவது அவர்களுக்கு வேண்டிய எண்ணங்கள் நிறைவேறும், வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் சங்கடஹர சதுர்த்தி, அதாவது அமாவாசை பௌர்ணமி அதிலிருந்து 4ஆவது நாள் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றது விநாயக பெருமானுக்கு பண்ணுறது. அருகம்புல் மாலையும் தேங்காயும் எருக்க மாலையும் போட்டு இந்த காலகட்டத்தில் சங்கடஹர சதுர்த்தி பண்ணிங்களேனால் விநாயகருக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம். ஏற்கனவே பௌர்ணமி மற்றும் அமாவாசையை பற்றி நான் இதில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் பௌர்ணமி மிகப்பெரிய விசேஷம். மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கும்பமேளான்னு சொல்லக்கூடியது.
12 வருஷத்துக்கு ஒரு தரம் மகா கும்பமேளா அப்படின்றது வரும். அதாவது குரு பகவான் சிம்மத்தில் வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வரும். அப்போ வந்து இந்த கும்பமேளா மிகவும் பிரசித்தியாக இருக்கும். ஆனால் வருஷா வருஷம் வந்து கும்பமேளா இந்த சூரிய பகவான் கும்பத்திற்கு வரும்பொழுது மாசி மகம், அதாவது சந்திர பகவானும் பௌர்ணமியின் போது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கங்கை வந்து எல்லா ஊற்றுக்களிலும் வர்றதாக ஐதீகம். அதனால் எல்லாருமே வந்து இந்த கும்பமேளாவுக்கு கண்டிப்பாக வந்து எந்த இடத்தில் ஊற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து முங்கி ஸ்நானம் செய்கிறது மிகவும் சுபிக்ஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்கள் தோஷம் எல்லாம் போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் மாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அதாவது முருகன் வழிபாடு, அதாவது தந்தைக்கே உபதேசம் செய்த சுப்பையா என்று சொல்லக்கூடிய முருகன் வழிபாடு இந்த மாசி மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் நடக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் வைணவத்தில் மிகப்பெரிய விசேஷமாக மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தை கொண்டாடுவாங்க. ஏன்னா ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் வந்து குலசேகர ஆழ்வார். அவர் வந்து பிரபந்தங்கள் பாடியிருக்கார். அவர் எழுதின ஒன்றாவது பிரபந்தம் வந்து பார்த்தீர்களேயானால், அதாவது அவர் எழுதின பிரபந்தம் வந்து இந்த வாழால் அரித்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தினும் வித்துவ கோட்டம்மானே ஆளா உணர்தர்களேல் பார்ப்பு நடியேன் அப்படின்னு இந்த குலசேகர ஆழ்வார் வந்து சரணாகதி தத்துவத்தை அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். ஸோ இதில் அவர் வந்து அவதரித்த திருநாள் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம். ஸோ அதையும் வந்து நம்ம கொண்டாடுவோம். இந்த மாசி மாதத்தில் பார்த்தீர்களேயானால் மிகப்பெரிய ஏற்றங்களும் இருக்குது. அதனால் மாசி மாதம் வந்து சிவனுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ராசியாக வந்து இந்த மாசி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அது தவிர எந்தெந்த ராசிக்கு இந்த மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் அவருக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது, சந்திராஷ்டமம்னா என்ன, அந்த பரிகாரங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி ஏற்படும் அப்படின்றத இப்போ ஒரு ராசியாக நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்தரம் இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட ராசியானது சிம்ம ராசி. ராசியின் அதிபதியே வந்து சூரிய பகவான். மாத பலன்களை வந்து நம்ம வந்து 4 வேகமாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு பார்க்குறோம். அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு பார்க்குறோம். அதுவும் வந்து மாதம் வந்து மாறக்கூடிய சூரிய பகவானை வச்சு தான் வந்து இந்த ராசியினுடைய பேரும் வருது. அதாவது கும்பராசி, மகர ராசி, மீன ராசி அப்படின்றது வந்து மீன மாதம், கும்ப மாதம் அப்படின்னு வந்து பேரும் வருது. இந்த சூரியன் தான் வந்து ஒளி கொடுக்கக்கூடிய, ஒளியின் இனிஷியேட்டர்னு சொல்லக்கூடிய, ஒளிக்கு தத்துவமாக இருக்கக்கூடியவர். அவர் மூலியமாக தான் எல்லா கிரகத்திற்கும் ஒளி பரவி சென்று அதன் மூலியமாக தான் ஒரு மாற்றமே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது சூரியன் இல்லைன்னா எந்த ஒரு விஷயமுமே இல்லை. இந்த சூரியன் வந்து அரசு, அரசாங்கம், செல்வாக்கு, ஒரு தலைவன், இந்த மாதிரியான பொறுப்புகள்லாம் வந்து இந்த சூரியன் வந்து நல்லபடியாக இருக்கணும். சிம்மாதிபதியும் சிம்மமும் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கு அரசு பதவி, அரசியல் வாழ்க்கை, அரசியல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி சம்பந்தமும் இருக்கணும். அரசியல் இதில் பார்த்தீர்களேனால் சனி சம்பந்தம் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் தொண்டர்கள்ன்றவங்க வந்து நிறைய பேர் வருவாங்க. நார்மலி வந்து சனி சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அரசியலில் வந்து உங்களுக்கு க்ரௌட் புல்லிங் அப்படின்றது வந்து சனியினுடைய சம்பந்தம் இருந்தால் தான் வரும். சரி, இந்த மாதமான கும்ப மாதத்தில் வந்து என்ன பலன்கள் இருக்குது இந்த சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் நீங்கள் எடுத்தீங்களா, ஏன்னா இந்த மாதத்தில் வந்து சூரிய பகவான் சப்தமத்தில் சுக்கிர பகவானோட இருக்கார். இது வந்து மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கும். எப்படின்னா கணவன் மனைவியுள்ள ஒரு பெரிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா கணவன் மனைவியிடையே பார்த்தீர்களேனால் குரு பகவான் 12ஆம் இடத்தை, இந்த ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதும் ஒரு பெரிய சுபத்துவத்தை கொடுக்குறது. இதை தவிர பார்த்தீர்களேனால் சுக்கிர பகவான் வந்து இந்த ராசியை பார்க்குறார். சூரிய பகவான் தன்னுடைய ராசியை தான் வந்து சப்தமத்தில் இருந்து தன்னுடைய ராசியையே பார்க்குறார்.
அதனால இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஏற்றம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதனால கவலைப்பட தேவையே இல்லை. அதனால இந்த அ மாசம் மொத்தம் வந்து கணவன் மனைவியிடையே நல்ல அ அந்யோன்யங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இத தவிர பார்த்தீர்களேயானால், இந்த மாசம் வந்து சூரிய பகவான் 7ல இருக்கிறதுனால, பிசினஸ் பண்றவங்களுக்கு, அதாவது கூட்டு தொழில்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்ன நினைச்சாலும், அந்த நினைப்பு மூலியமாக, தன்னுடைய முயற்சி மூலியமாக நிச்சயமாக சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். கவலைப்பட தேவையில்லை. இதற்கு மேல பார்த்தீர்களேயானால், செவ்வாய் பகவானும் வந்து உங்களுடைய ரா இதுவ பார்க்கிறார். அதாவது ராசிய பார்க்கிறார். சுக்கிர பகவானும் ராசிய பார்க்கிறார். சூரிய பகவானும் ராசிய பார்க்கிறார். மிகுந்த ஏற்றமான காலம். ஏன்னா, ஒரு ஆணின் ஜாதகமா இருந்தால் சுக்கிர பகவான் எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கார் அப்படின்றத பார்த்து தான் வந்து அ திருமணம் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, சப்தமத்தில வந்து சுக்கிர பகவான், சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால, சூரியனும் சுபத்துவம் அடையறதுனாலயும், உங்களுடைய ராசி சுபத்துவம் அடையுது. அதனால பார்த்தீர்களேயானால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள்ல வந்து ஒரு நல்ல நேர்மையும், ஒரு நல்ல ஒளியும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இத தவிர பார்த்தீர்களேன்னா, பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இத தவிர வந்து இந்த ப வயல்வெளி, இது தானியங்கள் இந்த மாரியான விஷயங்கள்ல வந்து பணத்த முதலீடு பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அரசு, அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கும். அதனால நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய அ ரா அதுக்கு பிறகு பார்த்தீர்களேனால், சுக்கிர பகவான் வந்து இந்த மாசம் ஒரு 4 நாள்ல வந்து அவர் வந்து மாசி மாசம் ஒரு 4 நாள்ல அவர் சேஞ்ச் ஆறார். எங்க சேஞ்ச் ஆறார் அப்படின்னா, கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போறார். அங்க ஒரு 20, 25 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து அவர் மேஷத்துக்கு போறார். இந்த காலகட்டத்தில வந்து குரு பகவானோட வந்து அவர் மீனத்தில இருக்கார். அதீத சுபத்துவம் அடையறது. 8ஆம் இடம் அதீத சுபத்துவம் அடையறது. இது வந்து ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். 8ஆம் இடம் அதீத சுபத்துவம் அடையறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, மறைமுகமாக உங்களுக்கு திடீர்னு ஒரு பொருள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதனால வந்து எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்றதே தெரியாது. ரேஸு, லாட்டரி, இல்ல ஷேர் மார்க்கெட்ல சடன் பூமு இந்த மாரியான விஷயம், இல்ல புதையல்கள் இந்த மாரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். இருந்தாலும் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும். எப்படி இருக்கும்னா, கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ், அதாவது வயிறு சம்பந்தப்பட்டமான பிரச்சனை, அ அ பால் உறுப்புகள் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால, இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள் உண்டு. இத தவிர பார்த்தீர்களேயானால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். வேலை என்ன சொல்றது? எந்த வேலை இது பண்ணீங்கனாலும் அந்த வேலை நிச்சயமா கிடைக்கும். நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கீழ இருக்கவங்க வந்து நிச்சயமாக அடிபணிந்து, உங்களுக்கு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு வந்து உங்களுடைய இமேஜ் எல்லாம் பரவக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இத தவிர பார்த்தீர்களேயானால், செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கிறதுனால, அதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அத தவிர புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான பார்த்தீர்களேயானால், அவர் வந்து குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்துக்கு அதிபதி. அந்த ஸ்தானத்தை குரு பகவானும் பார்க்கறதுனாலயும், ஆ புத பகவான் வந்து ஒரு 21ஆம் தேதி, அதாவது ஒரு ஒரு 10 நாள்ல வந்து இந்த அ மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வர்றதுனால, குடும்ப ஸ்தானாதிபதியும் வந்து உங்களுடைய ராசிய பார்க்கிறார். அதற்கு பிறகு வந்து அவர் வந்து சப்தமத்தில போய் குரு, இது சுக்கிரன் மற்றும் புதன் 3 பேரும் வந்து மீனத்தில இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில பார்த்தீங்களேயானால், நீச்ச பங்கம் அடையிறார். நீச்ச பங்கம் அடையறதுனால, ஏன்னா கூடவே வந்து சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால, பங்கம் பெற்று நீச்சமானி பங்கம் பெற்றதுனால, நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில பார்த்தீர்களேயானால், உங்களுக்கு வந்து குடும்பத்தில் திடீரென்று பணயோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணம் வந்து திடீரென்று வரக்கூடிய காலகட்டம், அன்எக்ஸ்பெக்டட் மனி வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல போய் வேற இருக்கிறதுனால. அது தவிர அ அ வாக்கு மிகவும் நல்லமாக இருக்கக்கூடியதா இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய வாக்கை எல்லாரும் வந்து நிச்சயமாக மதிச்சு நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இத தவிர பார்த்தீர்களேயானால், சுக்கிர பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது, அந்த 9ஆம் இடம் வந்து சுபத்துவம் பெற்று கோதண்ட ராகுவாக மேஷத்தில இருக்க போறார் ராகு பகவான். அந்த காலகட்டத்தில உங்கள் தந்தையாரின் உடல்நிலையில ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. தந்தையார் உடல்நிலையில் ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில ஏற்றம் இருக்கும்.
தாயின் உடல்நிலையிலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய இளைய சகோதரத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் உங்களுக்கு. முயற்சிகள் வெற்றியாகும் அப்படின்றதுக்காக தேவையில்லாம அதிக முயற்சி எடுக்கிறதோ, இல்லன்னா வந்து வித்தவுட் கால்குலேட்டிங் த ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியது பண்றது வந்து உங்களுக்கு டைம் இழப்பு, பொருள் இழப்பு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சிம்மத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து கேத்து பகவான் இருக்கிறது நிச்சயமாக அதாவது 3ஆம் இடம், 6ஆம் இடம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுக்கு. ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து துர்க்கிரகங்கள் மறைஞ்சிருக்கணும்ன்றது தான் ஜோதிட சாஸ்திரம். இருந்தாலும் கேத்து பகவானை பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா, அவர் 3ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும், அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணணும்னா, அத புரிய வைக்கணும்னா, அவர் தோல்வியை குடுத்து தான் அத புரிய வைப்பார். அதனால வந்து உங்களுக்கு எஃபோர்ட் போட்டு அந்த முயற்சியை எடுத்து, அதுக்கப்புறம் அதன் மூலியமாக ஞானத்த வரவழைப்பார் அவரு. அதாவது குரு பகவானுக்கும், கேது பகவானுக்கும் உண்டான வித்தியாசமே இதுதான். குரு பகவான் வந்து அவரே சொல்லிடுவார், இந்த இடத்துக்கு போகாத, இது நடக்காதுன்னு. கேது பகவான் வந்து நீ அங்க போய் அத பண்ணி, அதிலிருந்து நீயே புரிந்து கொள்ற அளவுக்கு உங்கள வந்து பதப்படுத்துவார். இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். அதனால பொறுமையாக, ஜாக்கிரதையாக கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடியது உங்களுடைய வெற்றிக்கு நிச்சயமாக அடிகோல். கவலைப்பட தேவையில்லை. இந்த போட்டித் தேர்வு எழுதுற மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து மிகப்பெரிய முகமான காலம். கவலைப்பட தேவையில்லை. ஏற்றங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா, உங்களுடைய ஏற்றங்கள் வந்து பார்த்தீர்களேயானால், இந்த இதுல இருக்கக்கூடிய சிம்மராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக போட்டித் தேர்வுல நிச்சயமா அவங்க நினைச்ச சீட்ஸ் கண்டிப்பா வரும். கவலைப்பட தேவையில்லை. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உடல்நிலையில கொஞ்சம் இது இருக்கும், அப்கிரேட் இருக்கும். ஏன்னா, உங்களுடைய ராசிநாதனே ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக பெட்டர்மென்ட் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். உங்களுடைய குழந்தை அதாவது அப்பா பையன்களிடையே வந்து கொஞ்சம் வந்து கருத்து வேற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த மாசம் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதமாக இருக்கு. இந்த மாசத்துல உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீர்களேயானால் 22/2/2023 அதிகாலை 3 மணியிலிருந்து 24/2/2023 காலை 8 மணி வரலும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த காலகட்டத்துல புதிய முயற்சியை எடுக்க வேண்டாம். வெளியூர், வெளிமாநிலம் பிரயாணம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. புதிதாக வந்து ஏதாவது சைன் பண்ண வேண்டியிருக்கு, அக்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து பண்ண வேண்டாம். ஒருவேளை நீங்க ஏற்கனவே சம்மதிச்சிட்டீங்க, அந்த இதுவை வந்து நாங்க மிஸ் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னீங்களே, ஏன்னா ஒரு 1/2 டம்ளர் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக போய் பண்றது நிச்சயமாக நல்லது. ஏன்னா பால் வந்து சந்திர பகவானுக்கு ஒரு பரிகாரம்னு சொல்லக்கூடியது. அதனால இந்த காலகட்டத்துல பண்ணீங்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றியை கொண்டு போய் சேர்க்கும். அதை தவிர வந்து சந்திராஷ்டமத்தினுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு வராமல் இருக்கும் அப்படின்றதையும் சொல்றோம். இந்த மாதம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்தீர்களேயானால் முருகப்பெருமானை போய் வழிபட்டு வாங்க. அதை தவிர வந்து நவகிரக சன்னதியில குரு பகவானை போய் வழிபட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் இந்த வருஷமே கொஞ்சம் பிரச்சனையில இருக்கார். ஏப்ரல்ல தான் மாறுறார். அது வரலும் வந்து குரு பகவானுக்கு கண்டிப்பாக ஒரு விளக்கு போட்டுட்டு வர்றது, நெய் தீபம் போட்டுட்டு வர்றது சாலச் சிறந்தது. இந்த மாதமான மாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.